தளபதி என்ன ஃப்ளர்ட் பண்றாரா? தளபதின்னு சொல்றேன். பார்த்தாலே காமெடியா இருக்கு. நெக்ஸ்ட் நீ டென்ஷன் ஆனா அசிங்கமா இருக்க பாக்க சொல்றேன் இருக்கு. ஒரு காமெடி வராது. புரிதல் தப்பு. உங்களோட புரிதல் தப்பு. வணக்கம். டிபேட் பண்ண சொன்னா சண்டை கடையில கத்துற மாதிரி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கத்திக்கிட்டு உளறிட்டு இருக்காங்க. சரி எப்படின்னா கத்திட்டு போங்க விடலான்னு பார்த்தா தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள், அதுதான் நம்ம இப்போ இதுல பார்க்க போறோம். என்னையா ஒரே கேள்வி 6-7 வாட்டி கேக்குற? ஃப்ளர்ட் பண்றாரா? தளபதி என்ன ஃப்ளர்ட் பண்றாரா? தளபதின்னு சொல்றேன். அதானே, தளபதி என்ன ஃப்ளர்ட் பண்றாரா? தளபதின்னு சொல்றீங்க. சொல்றத கேள்வி இல்ல, அவங்க சொன்னதுக்கு பதிலா சொல்லுங்க. தெளிவான கேள்வி தான்ப்பா அவங்க கேக்குறாங்க, நீ பதில சொல்லு. புரியல டென்ஷன் ஆகாத. கேள்விகள் பொறுமையா கேள்விகள் சொல்லு. புரியலையா, தெரியலையா, சொல்ல வரலையா? ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. திரும்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? கேட்டதுக்கு பதில சொல்லியா? உனக்கு எதுக்கு அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவங்க சிங்கிளா இருந்தானே, கமிட்டடா இருந்தானே, ஆக மொத்தம் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க தானே? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. நான் சொல்லவே இல்லையா? யூனிக் சொல்லுங்கம்மா. ஐயோ யூனிக்கா அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. நீ ஒரு செகண்ட் கண்ண முடியாது. எதுக்கு அவங்க கண்ணை மூடணும்? தூங்குவியான்னு கேட்டா நான் சூப்பரா சமைப்பேன். யாரையா நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ஆக மொத்தம் அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, ஏதோ ஒண்ணு சொல்லணும். தப்பா புரிஞ்சுக்கல, ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. பிரதர், நீங்களும் பைத்தியம் தான், அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. புத்திசாலி நீங்களே சொல்லிப்பீங்களா? அதாவது பைத்தியம் தன்னை பைத்தியம்னு சொல்லிக்க மாட்டாங்களாம், அதே மாதிரி புத்திசாலிங்க தன்னை புத்திசாலின்னு சொல்லிக்க மாட்டாங்களாம். புரிஞ்சுதா? நிக் நேம் என்ன? ஹாய் ஐயோ. பொதுவா நிக் நேம்னா என்ன? புஜ்ஜு, செல்லம், பட்டு, புட்டு அப்படித்தானே கூப்பிடுவாங்க. இவர் அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஹாய் ஐயோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னையா பேசுற? ஐயோ எங்கயா புடிச்ச இத? அடுத்து I think people love me because I am a supernatural guy. சூப்பர் நேச்சுரல் கையா? ஏலியனா? சூப்பர் நேச்சுரல்னா என்னன்னே தெரியாம எழுதிட்டீங்களோ? சூப்பர்ன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால என்னையா பண்ற? என்ன எனக்கு புரியல. என்ன பிஹேவியர் அது? என்ன விசித்திரமான ஆளுங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? நீ பேசுறது பாதி ஸ்கிரிப்டடா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே உள்ள போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுவேன், ரிலேட்டபிள் கண்டென்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன், நான் கோவப்படுவேன். பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது இவரே ஒரு கோளாறு, இவர் இன்னொரு ஒரு கோளாறு கேள்வி கேட்கிறாரு. சரியான காம்போ இது. உண்மையாவே அப்படிதான். என்ன ஷோயா இது? எதுக்கா சும்மா மார்னிங் பண்ணிட்டு இருக்க? உண்மையாவே கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கு. முகம் தெரியுது. பிக் பாஸ் வைப்பே முகத்தை கிடைக்குதா? நான் தான் பிக் பாஸ் சீசன் 10 ஓட டைட்டில் வின்னர். என்ன क्वेश्चन, என்ன ஆன்சர்? இவங்க நான் தான் டைட்டில் வின்னர்ன்றதை ரெஜிஸ்டர் பண்ணன்றதுக்காக என்ன क्वेश्चनலாம் கிடையாது. ஒரு 2வது 3வது क्वेश्चनல ஒரு 2-3 பேர் நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்றத சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. உங்களோட புரிதல் தப்பு. 4 வாட்டி எதுக்கு அத சொல்லி முடிச்சுட்டு என்ன சாதிச்சு முடிச்சுங்க? கரெக்டான ஆன்சரே சொல்லல. ஆல்ரெடி கரிஷ்மா கிட்ட பேசும்போது எது பிக் பாஸ்னு ஒரு 8-9 வாட்டி கேட்டு மொக்க வாங்கினீங்க. திரும்ப அதே மாதிரி ஒண்ணு இல்ல. சுகுமார் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, ஒரு வார்த்தையை ஒரு 9 வாட்டி 10 வாட்டி பேசினா கான்பிடென்டா பேசுறோன்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ள யாரோ செலுத்திருக்காங்க. அதை தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் சுகுமாரன் ஒரு விஜேவா இருந்துகிட்டு நீங்க நல்லா பேசுவீங்கன்னு நினைச்சேன். டிசப்பாயிண்டட். ஆக மொத்தம் இந்த டிபேட் டாஸ்க்குக்காக பண்ணது கிடையாது, ஷோல வேற எந்த டாஸ்க்கும் இல்லாததுக்காக நடத்துனதுன்றது இந்த ஒரு எபிசோட் மூலமா புரிய வந்துச்சு. இல்லை ஏதோ எல்லாரும் அறிவு சார்ந்தமா நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பா செம்மையா டிபேட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னும் இல்லை. அதானே சட்டியில எதனா இருந்தா தானே ஆப்பையில வரும், அதே மாதிரி தான். சரி, ஒரு 3 பேர் பேசின விஷயங்கள் தான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அரவிந்த் கான்பிடென்டா பேசுறதா நினைச்சு மரியாதை இல்லாம பேசுறதும், பொம்பளை பொண்ணு கிட்ட போயிட்டு கோமா பேசாத, நீ நல்லா இல்ல அழகா இல்லைன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த பிஹேவியர் ரொம்ப தப்பான பிஹேவியர் ஒரு சேட்டலைட் சேனல்ல நடத்துற ஒரு ரியாலிட்டி ஷோல. 2வது இந்த கேஷவ் அந்த ஒரு மார்க்கிங் பிஹேவியர், கலாய்க்கிறதா நினைச்சு அவர் விஷயங்களை ஃபன்னா நினைச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. அதுவுமே கரெக்டா படல. இந்த சுகுமார் ஆங்கர்ன்றவருமே ஆரம்பத்துல இருந்தே அவரோட பார்வையை பெண்கள்
கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஒரே வார்த்தை ஒரு 10 வாட்டி சொன்னா கரெக்டா பேசுறத நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே சரியா படல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டிபேட்ல பிடிக்காத விஷயங்களை பார்க்க முடியுது. சரி, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, யாரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஹேட்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஏத்துக்க முடியாம இருந்துச்சு, பிடிக்காம இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.